You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு வழக்கம் போல் எங்கன்னா வழக்கம் போல் கிடையாது. இது எப்பயாவது ஒரு இடத்துக்கு தான் நானும் எங்கள் அக்காவும் பாரிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் ஒரு ஆரி சேனல் வச்சுருக்கேன். கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஆரி ஒர்க்குக்காக தான் நாங்கள் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். இது நாங்கள் பாரிஸ்க்கு தான் போய்கிட்டுருக்கோம். நாங்கள் பஸ் ஏறிட்டோம். நிறைய பேருக்கு தெரியும் நான் ஆரி சேனல் வச்சுருக்கேன், ஆரி ஒர்க் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அது தெரியாது. அது தெரியாதவங்க ஆரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது இதையும் வச்சுக்கோங்க, அதையும் வச்சுக்கோங்க. தென் நம்ம பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு டிரைவர் பக்கத்துலேயே சீட்டு கிடச்சிது. ஸோ எங்கள் சீட்டு கிடச்சா என்ன அப்படின்ட்டு போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். பட் கொஞ்சம் கால்லாம் அப்படியே சுடுற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த அந்த மோட்டார் ரன் ஆகுறனால அப்படி சுடுற மாதிரி இருந்துச்சு. தென் நம்ம பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் இதுவாக போயிடணும். போகும்போது ஸ்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான், கொஞ்சம் ஆமாம், வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, அது மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஸோ நம்ம பஸ் விட்டு இறங்கிட்டோம். இறங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து பார்த்திங்கன்னா இது பாரிஸு. பாரிஸில் தான் நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் உள்ளேயே இறங்கிட்டோம். இது கொஞ்சம் பஸ்லாம் இருக்கும். பட் ஒரு நீட்னஸ் இல்லாத மாதிரி ஒரு பிளேஸ் தான் ஆகுது. அப்படி தான் தெரியும் என் கண்ணுக்கு. உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாக் பண்ணால் நிறைய கடைலாம் இருந்தது. கீரை இல்லை, அது புதினா ஏதோ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நிறைய விற்று அங்கங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. தென் ஃபுல்லாகவே பஸ்ஸு அந்த டேர்னிங்க்கு அதுக்கெல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பஸ் டிரைவர்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பஸ் ஓட்டுறாங்க. ரியலி அவங்களெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் நான் உள்ளே வர்றது ஒரு வேன்ற மாதிரி வச்சுருந்தாங்க, அவுட் ஒரு வேன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே நம்ம போக வேண்டிய கடை ஃபுல்லாகவே அந்த சைட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து அந்த சைடு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளேருந்து அங்கே வரத்துக்குள்ளேயே ஒரு 15 மினிட்ஸுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் போனது நாங்கள் ரீச் ஆனது 3:45ன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 o'clockலாம் கிளம்பிட்டோம். 3 o'clock கிளம்புனா நம்ம ரிட்டன் வரதுக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப நேரம்லாம் ஷாப்பிங் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் தான். என்னென்ன தேவைன்றது வீட்டில் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்துருவேன். இதுதான் என்னோடய வேலை. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கனால கொஞ்சம் இதுவாக போயிட்டு வந்துடலாம். நான் மார்னிங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் டைம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ நான் ஆஃப்டர்நூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டு வந்தோம். இது டுடே எடுத்த வ்ளாக் தான். நான் டுடேவே அப்லோட் பண்ணிவிடுவேன். நிறைய பேர் பாரிஸில் எங்கெங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரெகுலராக பாரிஸில் கண்டினியூ பண்ணுறவங்களா இருப்பீங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஷாப்ஸில் கூடவே பட் பாரிஸில் காய்கறி, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் இதுவாக இருக்காது. அந்த வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் கோயம்பேடு போனீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கோயம்பேடு மார்க்கெட். பட் உங்களுக்கு நோட் புக், பென்சில், தென் ஒரு லம்ப் ஆஃப் டிஃபன் பாக்ஸு, ரிட்டன் கிஃப்ட்டு இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கணும், இது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாரிஸ் போகிறது ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்.
என்னோட என்னோட ஓனோட இதுதான். ஓகேவா. அப்போ வந்து நாங்கள் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து அந்த பூக்கடைன்னு சொல்லுவாங்க பாரிஸ்கிட்ட. கோயம்பேட்லேயும் ஒரு பூக்கடை இருக்கும். நான் வந்து கோயம்பேடு விலாகும் ஒன் டே போடுறேன். கோயம்பேடு வந்து நான் அடிக்கடி போயிட்டு தான் வருவேன். பட் நான் விலாக் எடுத்ததில்லை. பிகாஸ் வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க நாங்கள் போவோம். வெஜிடபிள்ஸ் தூக்கிட்டு வரத்துக்கே ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல அவ்வளோ கரெக்டாக. இது வந்து நம்ம போகும்போது இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒன் வே சொல்லி நானே வந்து என்னாச்சு ஒரு வாட்டி இது ஒன் வே. ஸோ வந்து எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நான் ஒன் வேல எனக்கு வந்து வண்டியில் போயிருந்தேன். ஒரு பிளேஸில் ஒரு வழியாக போயிட்டு அதே வழியாக தான் ரிட்டன் வர தெரியும் எனக்கு. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வழியெலாம் அவ்வளோவா தெரியாது. அப்போ அப்படி தெரியும்போது இது ஒன் வே. நான் போயிட்டு நான் கடையை ஒரு பக்கம் மறந்துட்டேன். அதுக்கே நான் சுற்றி வாங்கிட்டு ரிட்டன் வரேன். இது வழியாக வந்துட்டேன். வந்தோடனே அங்கே இருக்க அங்கிள் என்னை பிடிச்சிட்டு, இது ஒன் வே, நீ எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு. அங்கிள் எனக்கு இப்படி வந்தால் இப்படி தான் போக தெரியும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லை, ஃபைன் கொடு அப்படின்னு சொல்லி கார்டு வாங்கிட்டாங்க லைசன்ஸ்க்கு. தென் வந்து நான் வந்து இல்லை அப்படியே எங்கள் மம்மி இருந்தாங்க கூட. எங்கள் மம்மி சொன்னாங்க, இல்லை அவளுக்கு வழி தெரியல அதான் அப்படி வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து இப்படியே நேராக போனோன்னா கருவாட்டு கடை ஏதோ வரும். அப்படியே நீ போயிடலாம் அவங்க வீட்டு சைடு, இதுக்கு எதுக்கு இந்த பக்கம் வர அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்படி தான் போவேன், நீங்கள் அப்படியே வழி சொன்னாலுமே எனக்கு போக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அவர் வந்து ரொம்ப நல்லா அங்கிள் என்கிட்ட ஃபைன்லாம் எதுவுமே வாங்கலை. என் கார்டையும் அவர் எதுவுமே ரிட்டன் பண்ணி அனுப்பிட்டாங்க. என்னை வந்து எதுவுமே இது பண்ணிக்கல. அவர் வந்து எனக்கு வழியும் சொன்னார். அங்கிள் நீங்கள் எனக்கு வழி சொன்னாலும் நான் போக மாட்டேன், நான் இந்த பக்கமே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி நான் வந்து திருப்பி இந்த சைடே போக ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி வந்தோன்னா வந்த வழியிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். தென் வந்து இது வந்து ஒன் வேனால் வந்து ஏன்னா வந்து இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் அதனால தான் நடந்து போயிடுவோம். நடந்து போயிட்டோன்னா நம்மளுக்கு பஸ்ஸில் போயிட்டு பஸ்லேருந்து நம்ம இறங்கி கொஞ்சம் நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வந்து நாங்கள் போயிட்டே இருக்கும்போது நிறைய ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்கும். தென் வந்து நாங்கள் போக வேண்டியது வந்து கொஞ்சம் உள்ள. ஸோ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போகும்போது நிறைய வாட்டர் பாட்டில்ஸ், தென் பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸு இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப ஹையாலாம் இருக்காது. அதனால வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். தென் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி அங்கே ஒரு கோவில் மாதிரி வரும். அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்லலாம் வந்து ஆரி ஒர்க்குக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் விற்பாங்க. ஒரு ஸ்ட்ரீட்லேயும் ஒன்றுன்ற மாதிரி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். இது ஃபுல்லாகவே வந்து பாரிஸ் தான். இங்கே ஃபுல்லாகவே வந்து எப்போவுமே வந்து ஆள் நடமாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. மேபி இப்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் வந்து சண்டேலாம் வந்து பாரிஸ் போயிடாதீங்க. சண்டே வந்து 3 o'clock வரைக்கும் தான் ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாரிஸை வந்து சுற்றி பார்க்கணுன்னா சண்டே மட்டும் போங்க. அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் சும்மா ஸ்ட்ரீட் எப்படி ஏதுன்னு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வந்து சண்டே நாங்கள் ஒரு வாட்டி எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போயிட்டோம். 3 o'clock வரைக்கும் தான் இருக்கும் போல் ஷாப், அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு 8 o'clock அது மாதிரி போயிட்டோம். போனால் ஷாப்பே இல்லை. ரிட்டன் நாங்கள் வந்தோம். ஸோ வந்து சண்டே போனீங்கன்னா உங்களால் எதுவுமே வாங்க முடியாது. நீங்கள் வந்து இதுவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு வளையல் கடை இருக்கும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லின்ற மாதிரி கொஞ்சம் அதிக ப்ரைஸில் வச்சு சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து உள்ளே போனீங்கன்னா இன்னொரு வளையல் கடை இருக்கும். பட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாரிஸில் என்ன வாங்கினாலுமே வந்து ஹோல்சேலில் அப்படியே செட்டாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். சிங்கிளாகவோ இல்லை இதுவாகவோ எதுவுமே நீங்கள் வாங்க முடியாது. ஸோ எதுனாலுமே வந்து நல்லா பார்த்து எடுத்து அப்படி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும்.
அதனால் வந்து நீங்கள் பாரிஸ் போனீங்கன்னா இப்போ லம்ப் ஆஃப் தான் வாங்க போகிறோம் அப்படியே சிங்கிள் பீஸ் நீங்கள் கேட்டாலுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அதனால் வந்து சிங்கிள் பீஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு பாரிஸ் போய் கேட்காதீங்க. நம்ம கேட்டாலுமே சிங்கிள் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதனால வந்து சிங்கிள் பீஸ்க்காக பாரிஸ் போகிறவங்களாம் வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன், ரொம்ப வேஸ்ட்டான ஒரு விஷயம். அதனால வந்து நீங்கள் இப்போ நோட் புக்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது ஒரு ஒரு 10 தருவாங்க. 10லாமே வந்து ரொம்ப ப்ராஃபிட்டு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து A4 ஷீட் வாங்குறதுக்காக போயிருந்தோம் பாரிஸில். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு எங்களுக்கே. அது மாதிரி A4 ஷீட்லாம் வாங்க போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு 12 என்னமோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து ப்ரைஸ் கம்மி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ 12 பாக்ஸை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது A4 ஷீட். அப்போ வந்து நான் டைப்பிங் கிளாஸ் போயிட்டுருந்தேன். ஸோ வந்து எனக்கு A4 ஷீட் தேவை அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். அதுவும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எக்ஸாம் அது இதுன்ட்டு அது மாதிரி ஹோல்சேல் வாங்க போனீங்கன்னா நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. தென் வந்து நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். கடைக்குள்ளே வரல, அந்த சந்துக்குள்ளே வந்துட்டோம். என்னென்ன இங்கெல்லாம் வந்து நிறைய ஜுவல்லரி அது இதுன்னு சொல்லி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம ஒரு கடைக்குள்ளே போய்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே போனீங்கன்னா வந்து ஃபுல்லாக பீட்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் வந்து இதுலேருந்து என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து எடுத்து பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன், எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து எனக்கு கலர் பீட்ஸில் எதுவும் வேணாம். பிகாஸ் வந்து எனக்கு இன்னும் கலர் பீட்ஸில் ஆர்டர் போடுற அளவுக்கு எதுவும் ஆர்டர் இல்லை. ஸோ வந்து நான் கலர் பீட்ஸ் எதுவுமே வாங்கலை. தென் வந்து சும்மா இது மட்டும் சில்வர் பீட்ஸு அது மாதிரிலாம் வாங்கிட்டு என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள கேட்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து நான் கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. தென் வந்து ப்ரைஸும் வந்து இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் வந்து எது வாங்கினாலுமே வந்து லம்பாக வாங்குற மாதிரி தான் வாங்குவேன், சிங்கிளாக வாங்க மாட்டேன். தென் வந்து இவங்க கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம். பட் எனக்கு அது தேவையில்லை. ஸோ அதை நான் வச்சுட்டேன். அண்ட் வந்து ப்ளவுஸ் பீஸும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் 500ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். வேறு பீட்ஸ் கேட்டிருந்தேன், அதை அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது செட் ஆஃப் வந்து அப்படியே பன்ச்சாக நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். தென் வந்து நான் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ரிட்டன் வரும்போது ஐஸ்கிரீம் கேட்டிருந்தேன் பையாக்கிட்ட. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு பீஸே வந்து 30ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபாஸ்ட் வைஸ் பார்த்தா இது ரேட் அதிகம் தான். பட் வந்து பாரிஸு, டி நகர் இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபுட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து 30க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான். 30 ருபீஸுன்னு பார்க்குறத விட ஐஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சீரியஸாகவே. நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் இந்த ஐஸு. இது வந்து ஒரு 15ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. 15, 25, 20ன்ற ரேஞ்சில் சாப்பிட்ருக்கேன். இது வந்து 30க்கு இது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. எல்லா மாதிரியும் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. கட்டியாலாம் இல்லை, கொஞ்சம் மெல்ட்டிங் தான். பட் நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டுமே. தென் வந்து அவ்வளோதான், நம்ம ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. தென் வீட்டுக்கு போயிட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தென் வந்து நம்ம திருப்பியும் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு பஸ்ஸை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸு வரலனாலும் மாறி ஏறி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 4:30க்கெல்லாமே வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நேராக கடைக்கு போகணும், எங்களுக்கு தேவையாக வாங்கணும். தென் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாரிஸில் வந்து சிங்கிள் பீஸாக நம்ம ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹோல்சேல் ரேட்டு கிடைக்காது. அந்த நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஷாப்பில் சிங்கிள் பீஸ் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் வந்து அங்கேயும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வாங்குறதுக்கு வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். தென் வந்து உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை.
நாங்கள் பஸ் ஏறிட்டோம். தென் வீட்டுக்கு போயிட்டோம். இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களை வந்து பாருங்கள். பாய் பாய். வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 3 வாட்டி சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோயம்பேடு மார்க்கெட் போடுறேன். பாய் பாய்.